அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மார்கழி மாதம் முடிவதற்குள்ளாக இந்த எளிய பொருளை கல்லுப்பு டப்பாவில் மறைத்து வையுங்கள். கடன் முழுவதும் காணாமல் போகும். நிரந்தர லட்சுமி கடாட்சம் ஏற்பட்டு கட்டுக்கடங்காத பணவரவை அது ஏற்படுத்தும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரீக முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட். எந்த ஒரு பணவசிய முறைகளாக இருந்தாலும் சரி, அதை குறிப்பிட்ட சில நாட்களில் நாம் செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் பல மடங்காக நமக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷமானது. ஒவ்வொரு நாட்களுமே பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையானது. சோ இந்த தாந்திரீகத்தை ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 2024 மார்கழி 29, அதாவது மார்கழி மாதத்தின் கடைசி நாள், இன்றைய தினத்திலிருந்து ஜனவரி 14ஆம் தேதி வரை என்னைக்கு வேணாலும் இந்த தாந்திரீகத்தை நம்ம செய்யலாம். எந்த நேரத்தில் எப்படி இந்த பணவசிய முறையை நாம் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரீகத்தை செய்யலாம். இந்த தாந்திரீகத்தை செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். அசைவம் சாப்பிடுறவங்களாக இருந்தால் இந்த மெத்தடை முடிச்சிட்டு அதற்கு பிறகு நீங்க அசைவம் எடுத்துக்கலாம். அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை நம்ம செய்யக்கூடாதுங்க. அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் அன்றைய தினம் இந்த மெத்தடை நீங்க செய்ய வேண்டாம். இன்னும் ஒரு வாரத்திற்கு மார்கழி மாதம் இருக்கு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையுடன் மார்கழி மாதம் நிறைவு பெறுதுங்க. இதற்கு இடையில ஏதாவது சிறப்பான நாட்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க. வரும் ஜனவரி 11 மார்கழி 26ஆம் தேதி அமாவாசை திதி இருக்குங்க. அன்றைய தினத்தில் இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யும் பொழுது இன்னமும் சற்று கூடுதல் பலன்கள் கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக சந்திர தரிசனமும் இருக்குங்க. அதாவது 3ஆம் பிறை நாளும் நமக்கு இருக்கு. பிறை தோன்றும் துல்லியமான நேரத்தை அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதே போல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 14ஆம் தேதி மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி பண்டிகை, மேலும் சதுர்த்தி திதி இருக்குங்க. இந்த நாளிலும் இப்ப நம்ம பார்க்க போகும் தாந்திரிகத்தை செய்தால் இன்னமும் சற்று கூடுதல் பலன்கள் கிடைக்கும். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இப்ப நம்ம பார்த்த நாட்களை நீங்க பயன்படுத்திக்கோங்க. மற்றவர்கள் இன்று முதல் ஜனவரி 14 வரை எந்த நாள் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துல தான் இந்த தாந்திரிகத்தை செய்யணும்னு கிடையாதுங்க. ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எந்த நேரத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நாள் முழுவதும் எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யலாம். கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடு ஃபேஸ் பண்றவங்க மற்றும் கடனாக கொடுத்த பணம் அல்லது நகைகளை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான பணவசிய தாந்திரீகத்தை செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். தாந்திரீக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு 3 முக்கியமான பொருட்கள் தேவை. அதில் முதன்மையான பொருள் 6 எண்ணிக்கையில வசம்பு நம்ம எடுத்துக்கணும். ரொம்பவும் லென்த்தா இருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மல் சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய வசம்பு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் எண்ணிக்கை 6 கட்டாயமாக இருக்கணும். எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருள். தாந்திரிகத்துல மிகவும் முக்கியமான இடம் இந்த வசம்பிற்கு இருக்குங்க. ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டிற்குமே இந்த வசம்பு பயன்படும். மாலை 6 மணிக்கு பிறகு கடைகள்ல இருந்து வசம்பை நம்ம வாங்க கூடாதுங்க. அதனால மாலை 6 மணிக்கு முன்பாகவே இந்த வசம்பு நீங்க வாங்கி வச்சிருங்க. இந்த தாந்திரிகம் செய்வதற்கு சில நாட்களுக்கு முன்பாக கூட இந்த வசம்பை நீங்க வாங்கி வச்சுக்கலாம். சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு வசம்புன்ற பெயரை கூட நம்ம சொல்லக்கூடாதுங்க. சுடுவான் அப்படிதான் நம்ம அழைக்கணும். இரண்டாவதாக நமக்கு தேவைப்படுவது 6 எண்ணிக்கையில மஞ்சள். விரலி மஞ்சள் கிடைக்கிறவங்க அதற்கு நீங்க ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுங்க. விரலி மஞ்சள் கிடைக்காதவங்க கஸ்தூரி மஞ்சளை நீங்க யூஸ் பண்ணலாம். கஸ்தூரி மஞ்சளும் கிடைக்காதவங்க குண்டு மஞ்சளும் நீங்க பயன்படுத்திக்கலாம். எந்த மஞ்சள் நீங்க எடுத்தாலும் சரி 6 எண்ணிக்கையில எடுத்துக்கணும். மூன்றாவதாக நமக்கு தேவைப்படுவது 6 எண்ணிக்கையில ஏலக்காயை நம்ம எடுத்துக்கணும். வீட்டிலேயே நீங்க ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கீங்கன்னா அதையே நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடைகள்ல நீங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப பட
பழைய ஸ்டாக் ஏலக்காய் அல்லது விதைகள் வெளியேறிய ஏலக்காய்களை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. கொஞ்சம் நல்ல கடையில ஃப்ரெஷ்ஷான ஏலக்காயா பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா தாந்திரிகத்திற்கு எப்பவுமே நல்ல பொருட்களை தாங்க நம்ம பயன்படுத்தணும். அப்பதான் நமக்கு விரைவாக பலன்கள் கிடைக்கும். 6 எண்ணிக்கையில ஏலக்காயை நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்ம பார்த்த இந்த 3 பொருட்களையும் 6 எண்ணிக்கையில எடுப்பதற்கான காரணம் எண் 6 சுக்கிர பகவானுக்கு உரியது. இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவான் தாங்க. அந்த சுக்கிரனுக்கு உரிய எண் 6. அதனால தாங்க 6 எண்ணிக்கையில இந்த பொருட்களை நம்ம எடுக்கிறோம். இப்ப இந்த 3 பொருட்களையும் 6 வசம்பு, 6 மஞ்சள் மற்றும் 6 ஏலக்காயை ஒரு பச்சை நிற துணியில மூட்டை போல நம்ம கட்டிக்கணும். 3 பொருட்களையும் சேர்த்து ஒரே மூட்டையாக நம்ம கட்டணும். உள்ள இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் வெளியே வராத மாதிரி கொஞ்சம் நல்லா இறுக்கமாக நீங்க மூட்டையை கட்டிக்கணும். கிரீன் கலர் கிளாத் பயன்படுத்தி தாங்க மூட்டை கட்டணும். இப்போ ஒரு சின்ன பீங்கான் ஜாடி அல்லது மண் குடுவை, மண் பானை அல்லது ஸ்டீல் பாத்திரத்துல கொஞ்சமாக கல்லுப்பை போட்டு நீங்க நிரப்பிக்கோங்க. கண்ணாடி பாட்டில் அல்லது கண்ணாடி ஜார் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் பிளாஸ்டிக் மட்டும் நீங்க பயன்படுத்தாதீங்க. மேக்ஸிமம் நீங்க ஒரு சின்ன பீங்கான் ஜாடி அல்லது மண் குடுவை, மண் பானை கிடைக்குதான்னு பாருங்க. இப்போ பொங்கல் டைமா இருக்கிறதுனால நிறைய இடங்கள்ல மண் பானைகள் விற்பாங்க. கிடைக்காத பட்சத்துல கண்ணாடி பாட்டில், ஜார் அல்லது ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே மூடி கட்டாயமாக இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் கொஞ்சமா நீங்க கல்லுப்பை நிரப்பிட்டு இந்த தாந்திரிக மூட்டையை நம்ம வைக்கணும். அதற்கு மேல நிறைய கல்லுப்பை போட்டு நீங்க மூடி வச்சிருங்க. அந்த மூட்டை நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடாதுங்க. அந்த அளவிற்கு கல்லுப்பை போட்டு நல்லா நீங்க மறைச்சு வச்சிருங்க. இப்ப அந்த பாக்ஸை நீங்க மூடிடுங்க. பீங்கான் ஜாடியாக இருந்தாலும் அதற்கு மூடி இருக்கும். மண்பானையாக இருந்தாலும் அதற்கு மூடி நீங்க வாங்கிடுங்க. இப்ப அந்த பாக்ஸ் அல்லது பாத்திரத்தை வீட்டின் வடக்கு அல்லது வடகிழக்கு மூலையில நீங்க வைக்கலாம். கிச்சன், ஹால், பெட்ரூம், பூஜை அறைன்னு எந்த ரூம்ல வேணாலும் வடக்கு அல்லது வடகிழக்கு மூலையில நீங்க வச்சிருங்க. இந்த டைரக்ஷன்ல வைக்க முடியாதவங்க நீங்க பூஜை அறையில அல்லது கிச்சன்ல மட்டும் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். வெளியாட்கள் கண்களுக்கு தெரியாத மாதிரி கொஞ்சம் மறைவாக நீங்க வைங்க. இன்கேஸ் யாராவது அதை கேட்டால் கூட வாஸ்துக்காக வச்சிருக்கோம்னு சிம்பிளா நீங்க சொல்லிடுங்க. ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிக்க வேண்டாம். திரும்பவும் சொல்றேங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க வடக்கு அல்லது வடகிழக்கு மூலை, நார்த் ஆர் நார்த் ஈஸ்ட் கார்னர்ல நீங்க வைங்க. முடியாதவங்க சமையலறை அல்லது பூஜை அறையில எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை இதை மாற்றணும்னு கேட்டீங்கன்னா 6 மாதத்திற்கு ஒரு முறை இதை நீங்க மாற்றினாலே போதும். அதாவது வருடத்திற்கு 2 முறை இந்த தாந்திரிகத்தை நாம் செய்தாலே போதும். மாற்றும் பொழுது அந்த கல்லுப்பு மற்றும் தாந்திரிக மூட்டை ரெண்டுத்தையுமே நீங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரிகள், கிணறு, குளங்கள், ஆறு, கடல் போன்ற எந்த நீர்நிலைகள்ல வேணாலும் நீங்க போடலாம். நீர்நிலைகள் இல்லாதவங்க கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. செடிகள், புதர்கள் போன்ற இது போன்ற இடங்கள்ல அந்த கல்லுப்பு மற்றும் தாந்திரிக மூட்டையை நீங்க போட்டுடுங்க. திரும்பவும் பௌர்ணமி அல்லது அமாவாசை அன்னைக்கு இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு வைங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்த சில நாட்களிலேயே பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும். வீண் விரயங்கள் அனைத்தும் முழுவதுமாக கட்டுப்படும். கடன் பிரச்சனைகள் காணாமல் போகும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.